வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெட்லாக் டிடெக்ஷன் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் டெட்லாக்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டெட்லாக் occurs when two or more processes are blocked, each waiting for a resource held by another process in a circular chain. இப்போ ரெண்டு ப்ராசஸ் இல்லைன்னா 3 இல்லைன்னா 4 இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே பிளாக் ஆகிடும். எப்போ பிளாக் ஆகுனா ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கும். அதில் இருக்கிற ரிசோர்ஸஸ்க்காக இன்னொரு ப்ராசஸ்கிட்ட ஒரு ரிசோர்ஸ் இருக்கும், அதை வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி 3-4 ப்ராசஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சர்க்குலர் ஃபார்மில் வந்துடும், ஒரு சர்க்குலர் செயினில். இப்போ P1 P2க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், P2 P3க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், P3 P1க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஃபார்ம் வந்ததுனால தான் டெட்லாக்னு ஒன்று அக்கர் ஆகும். ஓகேங்களா? சரி, நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபார் டெட்லாக் இன் எ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். At least one resources is held in a non-shareable mode, meaning only one process can use the resource at a time. ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனா இப்போ ஒரு 3 ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுப்போமே, 3 ப்ராசஸ்க்குமே ரிசோர்ஸை ஷேர் ஆகக்கூடாது. ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு ரிசோர்ஸஸ் தான். ஸோ ஒன்லி ஒன் ப்ராசஸ் கேன் யூஸ் த ரிசோர்ஸ் அட் எ டைம். அதுதான் நம்ம மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஹோல்ட் அண்டு வெயிட். A process holding at least one resources is waiting for additional resource held by the other process. இப்போ ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு ரிசோர்ஸஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுறதும் என்ன பண்ணலாம், அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் வேணும்னா வெயிட் பண்ணலாம். அது யார்கிட்ட இருக்கும், இன்னொரு ப்ராசஸ் கிட்ட இருக்கும். ஸோ அதை வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணலாம், ஒரு ரிசோர்ஸஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு ரிசோர்ஸ் அடிஷ்னல் ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணி காத்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட், நோ ப்ரீஹெம்ப்ஷன். ரிசோர்ஸஸ் cannot be forcibly taken from the process. They must be released voluntarily. ஒரு ப்ராசஸ் இருக்குது, இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணி ப்ராசஸ் 2 கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை நம்ம வாங்கிக்கக்கூடாது ப்ராசஸ் 1. ஸோ ப்ராசஸ் 2 எப்போ ஃப்ரீ ஆகிட்டு அது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதோட ரிசோர்ஸஸ், அது எப்போ கொடுக்குதோ அப்போ தான் வாங்கிக்கணும் வாலண்டியராக. சர்க்குலர் வெயிட். A set of processes exist where each process is waiting for a resource held by the next process in the cycle, forming a circular dependency. ஒரு P1 process P2 டிபெண்ட் பண்ணியிருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். P2 ப்ராசஸ் P3க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், P3 என்ன பண்ணோம், P1க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் டிபெண்டன்சி ஏற்பட்டதுனால இந்த மாதிரிலாம் டெட்லாக் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, டெட்லாக் ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அந்த டெட்லாக். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட், யூஸ் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். இது ஷார்ட்டாக ரேக்னு சொல்லுவோம், ரேக் அப்ரோச். யூஸ் எ ரேக் அப்ரோச் டு ட்ராக் ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட் அண்ட் அலோகேஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சு ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே ஏதாவது ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கா, அப்புறம் அதுக்கு ஏதாவது அலோகேட் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம அந்த கிராஃபில் தெரிஞ்சுப்போம். If a process can only request resources when no cycle would form in the graph, deadlock can be prevented. So ஒரு ப்ராசஸ்க்கு என்ன இருக்கணும், ஒன்லி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ரிசோர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுவே ஒரு சைக்கிள் மாதிரி அந்த கிராஃபில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அங்கே டெட்லாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்தமாதிரி சைக்கிள் ஃபார்ம் ஆகாமல் அந்த கிராஃப் இருந்துச்சுன்னா ஸோ அங்கே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலான்னா டெட்லாக்கை ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராசஸ்க்கு ஒன்லி ஒன் ரெக்வஸ்ட் ரிசோர்ஸஸ் தான் இருக்கணும். நெக்ஸ்ட், வெயிட் ஃபார் கிராஃப். இது WFGன்னு சொல்லுவோம். யூஸ்ட் டு ரெப்ரசன்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ராசஸஸ் அண்ட் தேர் ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கிராஃபில் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம்னா ஒரு ப்ராசஸஸ்னுடையதும் அப்புறம் ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட்னுடையோ ரெண்டுத்தினுடைய ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுப்போம். இப்போ 2 டிவிஷன்ஸ் இருக்கும். இன் திஸ் கிராஃப் ஈச் ப்ராசஸ் இஸ் எ நோடு. ஒவ்வொரு ப்ராசஸ் நம்ம நோடுன்னு சொல்லுவோம் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தில், கரெக்டு தானே?
and a directed edge ஒரு side from process A to process B indicate that A is waiting for a resource held by B. ஸோ இந்த லைன் என்ன மென்ஷன் பண்ணுறான்னா, இப்போ ஏன்னு ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா பி கிட்ட ஒரு ரிசோர்ஸ் இருக்கும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுமாரி நம்ம வெயிட் ஃபார் கிராஃப் மூலிமா எந்த ஒரு டெட்லாக்கும் இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. A cycle in the graph indicate a deadlock as it shows the circular weight among the process. For example, இப்போ P1 process P2காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, P2 process P3காக வெயிட் பண்ணிருக்கு, இந்த P3 process P1காக வெயிட். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஃபார்ம் வந்துருச்சுன்னா அங்கே நம்ம டெட்லாக் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், வெயிட் டை மெத்தட். The wait die method in deadlock prevention ensures that older processes, so first process nu vechikalam, the older process wait for young processes, while young processes requesting resources held by older processes are aborted. இதில் இருந்து என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிற பாருங்க. இப்போ ப்ராசஸஸ் ஏ தான் வந்து ஓல்டர். இவர் என்ன பண்ணுறாருன்னா ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, ரிசோர்ஸ் R1 வேணும்னு. அந்த ரெக்வஸ்ட் பண்ண அந்த ரிசோர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா ப்ராசஸ் பி கிட்ட இருக்குது. அந்த ப்ராசஸ் பி வந்து ஒரு எங்கர், ஓகே, எங்கர் ரிசோர்ஸ். ஸோ அப்போ ப்ராசஸ் ஏ தான் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஏன் வெயிட் பண்ணணும், அவர் கொடுக்குற வரைக்கும். இஃப் ப்ராசஸ் பி, அவரு தான் எங்கர் ரிசோர்ஸ், இவர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, ரிசோர்ஸ் R1 ஹெல்டு பை த ப்ராசஸ் ஏ ஓல்டர் கிட்ட. ஸோ இப்போ ப்ராசஸ் பி வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, எனக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த ரிசோர்ஸை கொடு. ஆனால் ப்ராசஸ் பி என்ன ஆகிட்ருக்கோம், டைஸ், இஸ் அபார்ட்டட். ஏன்னா அது என்னது, ப்ராசஸ் பி இப்போது எங்கராக இருக்கும் போது ரெக்வஸ்ட் பண்ணோம்னா அந்த ப்ராசஸ் பி வந்து டைஸ், அது ரொம்ப நாளைக்கு இருக்காது, டை ஆகிடும் அந்த ப்ராசஸ். இதுதான் நம்ம வந்து வெயிட் டை மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது எல்லாமே இந்த டெட்லாக்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, ரொம்ப நேரம் காக்க தேவையில்லை. ஓகேங்களா. Next, wound wait method. It allow older process to preempt, அதாவது wound, younger processes if they request resource held by them, while younger process must wait for older process. அப்போது உங்களுக்கு ஏதாவது ரிசோர்ஸஸ் வேணும்னா இந்த younger process என்ன பண்ணும், வெயிட் பண்ணி ஆகணும். யாருக்கு, ஓல்டர் ப்ராசஸ் கிட்ட இருக்கிற அந்த ரிசோர்ஸை வாங்கிறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ராசஸ் ஏ தான் வந்து ஓல்டர், இவர் என்ன பண்ணுறாருனா ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, ரிசோர்ஸ் R1 வேணும், நீ வச்சிட்ருக்கிய ப்ராசஸ் பி, அவர் தான் எங்கர், அவர்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் ஏ என்ன பண்ணுன்னா ப்ராசஸ் பி மேலே ஊண்டாகிக்கிட்டு அதை அபார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் அபார்ட் பண்ணிட்டு அந்த ரிசோர்ஸஸை எடுத்துக்கும். இஃப் ப்ராசஸ் பி, இதுவே ப்ராசஸ் பி தான் எங்கர், அவர் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, என்னது, என்னோடய ரிசோர்ஸ் R1 வாங்கிட்டே இருக்கே, அதை எனக்கு கொடுப்பியான்னு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. ப்ராசஸ் பி என்ன பண்ணும், வெயிட் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து சில நிறைய மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த டெட்லாக்கை ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி, இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். டெஃபனிஷன் ஆஃப் டெட்லாக். ஸோ முதல்ல டெட்லாக்னா என்னென்ன நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபார் டெட்லாக் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஒன், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஒரு ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணணும் ஒரு டைமில், அதாவது ரிசோர்ஸஸ். ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீஹெம்ப்ஷன், சர்க்குலர் வெயிட். டெட்லாக் ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ், RAG கிராஃப் பயன்படுத்தி டெட்லாக்கை ப்ரிவெண்ட் பண்ணலாம். வெயிட் ஃபார் கிராஃப் மூலிமா டெட்லாக்கை டிடெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், வெயிட் டை மெத்தட் மூலிமா டெட்லாக்கை ப்ரிவெண்ட் பண்ணலாம். wound வெயிட் மெத்தட் மூலிமா டெட்லாக்கை ப்ரிவெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.